இது இது வரைக்கும் யாரும் எனக்கு சருக்கு கொடுக்குதில்ல. எல்லாம் சின்ன பசங்க 15 வயசு பசங்க குடிக்கிறானுங்க இங்கே. அவங்க இறந்தா 5 ரூபா இல்லைன்னாக்க சரக்கு எல்லாம் வெளியே போகிறாங்க. ₹1 எல்லாம் கம்மியானா கூட திரும்பி வெளியே போவாங்க. வெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. இப்போ நாம் கஷ்டப்பட்டு 155 ரூபா பாட்டில் கொடுத்தா தான் 10 ரூபா கொடுக்குறேன்றாங்க. அது சில வைன் ஷாப்பில் வாங்குறாங்க, சில வைன் ஷாப்பில் வாங்குறதில்ல. ஹலோ, உங்கள் பேர் சொல்லுங்கள். எந்த டிவி? அவ்வளோ தெளிவாக கொடுக்குறாரு. உங்கள் நேம் கார்டு கொடுங்க, சிம் கார்டு கொடுங்க. உங்கள் பிரச்சனைனா நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். வானம் என்ற கீழ் இருக்கு, பூமி என்ற மேல் இருக்கு, சொர்க்கலோகம் பக்கம் வந்தது. ஒரு கோட்டருக்கு 20 ரூபான்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா கீழ் மட்டத்தில் இருக்கிற ஒரு ஒயின் ஷாப்பில் இருக்கிற ஆட்களும் மேல் மட்ட ஆஃபீஸர் வரைக்கும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு 10 ரூபா எடுக்கிறாங்க. அந்த ஒருத்தருக்கு ஒரு 10 ரூபா எடுக்கணும்னா கிட்டத்தட்ட தமிழ்நாடு ஃபுல்லாக இதே வேலை தான் நடக்குது. ஆனால் அரசாங்கமும் கண்டுக்கிறது இல்லை, யாருமே கண்டுக்கிறது இல்லை. இந்த அரசாங்கம் பார்த்திங்கன்னா ஒயின் ஷாப்பை நடத்தினா போதும், வருமானம் வந்தால் போதும்னு இருக்குது. இதுக்கு ஒரு நல்ல தீர்வு அரசாங்கம் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லைன்னா இந்த ஆட்சி நிலைக்காது. இந்த ஆட்சி கவுந்து தான் போகும். நான் எவ்வளோ பேர்கிட்ட எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த காசு சம்பாதிக்கிறேன். இந்த பாட்டிலோட விலை 140 ரூபா, இவங்க 150 ரூபாங்கிறாங்க. அது ரொம்ப அநியாயம், அதிகமாக தெரியுது. அது கேட்டாக்கா சரக்கு கொடுக்க மாட்டாங்க. அப்படி நாங்கள் ₹1 2 ரூபா கம்மியாக கொடுத்தா கூட அவங்க எங்களை காசு தூக்கி மூஞ்சில் விசிலடிக்க. அது ரொம்ப அவமானப்படுத்துகிறாங்க. பிளாக்கில் 220 ரூபா ஓட்டுறாங்க. கடை தந்தோடனே மாமூல் ரேட்டு. அரசாங்க நடவடிக்கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அதை பற்றி எதையும் குறை சொல்லக்கூடாது. அம்மாவும் நல்லா நடத்துகிறாங்க, கலைஞரும் நல்லா நடத்துகிறாங்க, அவங்க அண்ணன் MK ஸ்டாலின் நல்லா நடத்துகிறாங்க. ஆட்சியை பற்றி எந்த தப்பும் கிடையாது. இது இது வரைக்கும் யாரும் எனக்கு சருக்கு கொடுக்குதில்ல. எல்லாம் 20 ரூபா 10 ரூபா விற்கிறானுங்க. எல்லாம் ஒழிக்கணும், வைன் ஷாப்பை ஒழிக்கணும். எல்லாம் சின்ன பசங்க 15 வயசு பசங்க குடிக்கிறானுங்க இங்கே. அது ஏன் கேட்குறீங்க? பொண்ணு கூட குடிக்கிறானுங்க இங்கே. வைன் ஷாப்பில் 20 ரூபா 10 ரூபா அதிகமாக விற்கிறாங்க. அதனால ஸ்டாலின்ன்றது சரியில்லை. அது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ண. நம்ம கொடுக்குறோம், காசு வாங்குறாங்க. ஓனா குழியில் 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம குடிச்சு தான் ஆகணும். 5 ரூபா எக்ஸ்ட்ரா இருந்தாலும் நம்ம குடிச்சு தானே வரோம். அப்படி குடிக்காமல் இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. அவங்க வாங்குறது கரெக்டுன்றீங்களா? எக்ஸ்ட்ரா வாங்குறது கரெக்டா? எக்ஸ்ட்ரா வாங்குறதுனா எங்கள் தொல்லை. நாங்கள் முது லீவு உக்காந்துக்கிறோம். அதான் சம்பளம் கொடுக்குறாங்க. சம்பளம்னா எங்கள் காசு தான் நாங்கள் குடிக்கிறோம். யாரும் காசு கொடுக்கல. அவன் யாரா உள்ள கை தட்டுனவன்? ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏதாவது கேட்டுக்கிறீங்களா அவங்ககிட்ட? ஏங்க வாங்குறீங்கன்ட்டு என்ன கேட்குறாங்க? கேட்டால் என்ன சொல்கிறாங்க? 10 வயசு அவங்க கஷ்டமாக இருக்குது. இப்போ 140 ரூபா இருந்துச்சுங்க. இப்போ 10 ரூபா ஏற்றுனாங்க. இப்போ திரும்ப 155 ரூபா வாங்குறாங்க. அது கேட்டவங்க ஜனங்க வருவாய் இல்லை. இப்போ ஆனால் ஃப்ரீயாக விட்டுறனால அது எல்லாமே போயிடுச்சு. இப்போ நாம் கஷ்டப்பட்டு 155 ரூபா பாட்டில் கொடுத்தா தான் 10 ரூபா கொடுக்குறேன்றாங்க. அது சில வைன் ஷாப்பில் வாங்குறாங்க, சில வைன் ஷாப்பில் வாங்குறதில்ல. இப்போ நாம்ளே எங்கன்னா 10 ரூபா கம்மியாக இருந்தால் யாரும் ₹1 கொடுக்கல. உழைச்ச காசுக்கு நாம் கஷ்டப்பட்டு இதுக்கு நம்ம கொடுக்கலாம். அது மாதிரி வர குவார்ட்டரும் சரியில்லை. குடிச்சு நாம் உடம்பு நாமளே கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடுது. 145 ரூபா இது, 155 ரூபா வாங்குறாங்க. 5 ரூபா கமிஷனு. அதுக்கு மேலே இல்லைன்னாக்கா கொடுக்குறதே இல்லை. அதுக்கு சண்டை பிடிச்சி தான் அவங்க கேட்குற சரக்கு கொடுக்குறதில்ல. அவங்க இறந்தா 5 ரூபா இல்லைன்னாக்கா சரக்கு எல்லாம் வெளியே போகன்றாங்க. அது சரக்கு மேலே இல்லை வேறு கடை கேட்டா அந்த கடையில் கொடு அப்படின்றாங்க. மேட்ரு ₹1 இல்லை கம்மியானா கூட திரும்பி வெளியே போங்கன்றாங்க. 10 ரூபா ஜாஸ்தி வாங்குறாங்க. அது பாட்டில் வாபஸ் வாங்கிக்கிறாங்க. 10 ரூபா ஸ்டிக்கருக்கு வீட்டில் போனால் ரொம்ப திட்டுறாங்க. அவ்வளோதான். இங்கே ஃபஸ்ட்டு ஒயின் ஷாப் மூட சொல்லுங்கள். அவ்வளோதான். 155 ரூபா வாங்குறாங்க. 10 ரூபா பாட்டில் தர்றாங்க. 140 ரூபா.
5 ரூபா அவங்க கமிஷனு. எதை கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. யார் கேட்டாலையும் தரதில்ல. இப்போ இருந்தால் வாங்கிப்போ, இல்லைன்னா பதினேறுங்க வேறு கடைக்கு போய் கொள்ளக்காயிடுச்சு. நாங்கள் என்ன சொல்கிறது கவர்மெண்ட்டில் போய் அவங்க சொல்கிறது தான். அது 1 வருஷமாக 2 வருஷமாக அப்படி தான் வைக்கிறாங்க. அதை யாரும் கேட்கறதில்ல, கேட்டாலையும் கொடுக்கறதில்ல. நாங்கள் எங்கே அவங்க கவர்மெண்ட்டில் சொன்னால் கூட அவங்க கேட்கறதில்ல. என்ன பண்ணுறது? 300 ரூபா ஆஃப் வாங்கினோம்னா அதுக்கு 10 ரூபா சேர்த்து வாங்குறாங்க. எவ்வளோ ஆச்சுங்க மாதம் பாருங்கள். அது ஒன்றும் அவங்க அந்த தயவுதாட்சணையே பார்க்குறதில்ல. எல்லாத்தையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க. கேட்டால் கொடுத்தா கூட இல்லைன்னா இல்லைன்றாங்க. என்ன பண்ணுறது? சாப்பிட்டாகணுங்கள. பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.